விடுபடுங்கள். ஹல்லேலூயா. Breaking free. My sermon title is Breaking Free from the Strongholds. அரண்களிலிருந்து விடுபடுங்கள். பிரியமானவர்களே, என்ன அரண்கள் இருக்கிறது என்று நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நாட்களிலே பிரியமானவர்களே, மேல் வீட்டு அறையிலே சீஷர்கள் எல்லாம் கூடி நின்றார்கள். ஒருமனப்படுவது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் தேவனுடைய தயவில் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். பிரியமானவர்களே, என்ன நடந்தது என்று நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 4 வரை நாம் வாசிக்க கேட்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் ரொம்ப தேவை. ஏனென்றால் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பலனையும் அபிஷேகத்தையும் தருகிறவர். ஊழியத்தில் பிரியமானவர்களே, பாவத்தை மேற்கொள்ளுவதற்கு, சத்துருவின் அதிகாரங்கள் எல்லாம் மேற்கொள்ளுவதற்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை தேவை, அபிஷேகம் தேவை. கிறிஸ்தவர்களாய் இருந்தோம் என்றால் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பிரியமானவர்களே நாம் பிரயாசப்பட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நான் இன்னும் நிரம்பின எனக்கு ஒரு அனுபவம் இல்லை என்றால் பரிசுத்த ஆவியினிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகம் எனக்கும் தாங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நாம் எல்லாரும் பலன் அடைவோம். ஹல்லேலூயா. என்ன பலன்? ஹல்லேலூயா. மனுஷ பலன் அல்ல பிரியமானவர்களே, தேவ பலன். மனுஷ பலன் என்ன ஆயிற்று பிரியமானவர்களே? In the strongholds, which called strongholds is mindset. இந்த பலத்த அரண்கள் என்று சொல்லுவது நம்முடைய சிந்தனை உலகம். இந்த சிந்தனை உலகத்தில், இந்த கற்பனையின் உலகத்தில் பிரியமானவர்களே அநேகர் அடிமையாக இருக்கிறபடியால் பிரியமானவர்களே, அதிலிருந்து வெளிவர இந்த அரண்களை நிர்மூலமாக்க ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரின் துணை தேவை. ஹல்லேலூயா. அதிலிருந்து விடுபட்டு வர வேண்டும். எதிலிருந்து இது வரைக்கும் விடுபட்டு இருக்கிறோம்? அடடா, பைபிளே படிக்க தேவையில்லை, அதிலிருந்து நான் விடுபட்டுட்டேன், ஜெபிக்க தேவையில்லை, சர்ச்சுக்கு போக தேவையில்லை, அதிலிருந்து விடுபட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி சர்ச்சுக்கே போல ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு இருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு நான் ஏன் போனால் அங்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே உட்காரணும் அப்படின்ட்டு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் அரண்களில் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. யார் ஜெபிக்காதவங்க, வேதம் வாசிக்காதவங்க பிரியமானவர்களே, யார் தேவனை தேடாதவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் பிரியமானவர்களே, நாம் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சீஷர்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளாக இருக்கிறபடியால் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அரண்களிலிருந்து இந்த சீஷர்கள் விடுபட்டார்கள் அப்படின்னு தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இவர்கள் மேல் வீட்டு அறையில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் என்னவென்றால், இதுவரைக்கும் பார்க்காத உணராத ஒரு அனுபவம் அவர்களுக்கு கிடைத்தது. பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம். அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய காற்றின் முழக்கம் வருகிறது, ஒரு பெரிய சத்தம், காற்றின் முழக்கம் வருகிறது. அவர்கள் ஆவியின் கண்களில் பார்க்குறாங்க, அக்கினி நாவு 2 விதமாய் இப்படி பிரிந்த வண்ணமாய் அக்கினி நாவாய் அவர்கள் மேலே அமர்வதை அவர்கள் கண்டார்கள் என்று வேதம் இங்கு குறிப்பிடுகிறது. உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறதா? சில பேர் கனவுல நீங்கள் பார்த்துருப்பீங்க,
கனவுல ஆண்டவர் பேசுவதை போல உணர்ந்திருக்கலாம். சிலருக்கு பிரியமானவர்களே காதுகளில் ஆண்டவர் சத்தம் ஜெபம் செய்கிறது போல இந்த இருதயத்தில், சிந்தனையில், சரீரத்தில் ஒரு அனல் மேரி உங்களை நிரப்ப உங்களுக்கு கூடும். பிரியமானவர்களே, எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதில் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு அங்கிட்டு விழுந்து ஆவியிலே நிரம்பின ஒரு அனுபவம் அநேகர் சொல்லியிருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆவியானவர் அவர்களை நிரப்பின ஒரு அனுபவம் இருக்கிறது. அப்பொழுது தரிசனம் காண்கிற அனுபவங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம் உங்களுக்கு தேவையா? தேவை. அவர்தான் நம்ம கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர்களை சற்று கவனிப்போம். யோவான் 20 என்ன நடந்தது? இதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியிலே நிரம்பியிருக்கும் பொழுது எப்படிப்பட்ட அரண்களிலே அவர்கள் இருந்தார்கள்? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் தே வாஸ். வாசிக்க கேட்போம். யோவான் 20 வாசிக்க கேட்போம். யோவான் 20:19 வாசிக்க கேட்போம். John chapter 20 verse 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டே இருக்கையில், it was a stronghold is fearful. இந்த பயம் என்பது ஒரு அரண், பெரிய ஒரு கட்டு, பெரிய ஒரு கோட்டை. அது வாசிக்க கேட்போம். கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பயத்தில் இருந்தாருங்க? இயேசுவை எப்படி சிலுவையில் அரைஞ்சாங்களோ, கொடூரமா கொன்னாங்களோ, அதே போல எனக்கும் அது நேரிடக்கூடும் என்று சொல்லி ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் அவர்கள் எப்படிப்பட்ட அரண்கள் இருந்தாங்க? பயத்தின் அரண்கள். இட் வாஸ் stronghold of fear. இந்த பயத்தினால் என்ன செஞ்சிருந்தாங்க? அந்த சிந்தனைகள் எல்லாம் பயத்தில் நிரம்பி இருந்து, நான் போயிருந்தா நானும் செத்துருவேன், என்னையும் அப்படி சிலுவையில் அறைந்து கொன்று விடுவார்கள் என்று சொல்லி பயத்தில் இருந்தாங்க. உங்களுக்கு பயம் வந்து இருக்கிறதா? மரணத்தின் மேல், உயிர் மேலே நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. இந்த உயிர் தப்ப ஓடி இருக்கிறேன், எனக்கு வந்து அனுபவம் இருக்குதுன்னு சொல்லலாம். உயிர் மேலே எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, சாவுக்கு ஒரு பயம் இருக்கிறது, எத்தனையோ பயங்கள் இருக்கிறது. சிலருக்கு சீக்கு வந்தாலே கொஞ்சம் ஒரு பயம் வந்துடும், செத்து போயிடுவான் அப்படின்ற ஒரு பயம். இந்த சிந்தனைகளில் பயம் வந்துருச்சுன்னா சத்ருவானவன் அந்த பயத்தின் அரண்களை கொண்டு வந்து என்ன செய்திருவான்? நம்ம கட்டி போட்டுருவான். இந்த அரண்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னும் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு இந்த சீஷர்கள் என்ன மாதிரி காரியத்தில், அரண்களில், அந்த ஸ்ட்ராங் ஹோல்டில் இருந்தார்கள்? வாசிக்க கேட்போம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். அவ்விசுவாசம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. இயேசு இருந்தாரு, இப்ப இல்லை, அவர் வந்தாதான் நான் நம்புவேன் என்று சொல்லி அவ்விசுவாசத்தும் நிறைந்த ஒரு அரண்கள் சூழ்ந்திருந்தாங்க. ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க.
ரொம்ப பயம். நான் நினைக்கிறேன் அன்னைக்கு ராத்திரியில் இயேசு வரலன்னா இவர்களெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லியிருக்க ஒரு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு நம்ம நிற்கிறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பே இல்லை. பயந்து போயிருக்கலாம், ஓடி போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை வந்து பலப்படுத்தினார். அல்லேலூயா. அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த அரண்களிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொல்லி ஒருமுகப்பட்டு தேவனுடைய பலத்திற்காக காத்திருந்தார்கள். உங்கள் அரண்கள், உங்களுடைய பயங்கள், உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய அவிசுவாசம் நீங்க வேண்டும் என்றால் நீங்களும் கொஞ்சம் ஒரு விலைக்கரியம் செலுத்த வேண்டும். யூ ஹேவ் டு பே sacrifices. நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு சில விலைக்கரியம் செலுத்த வேண்டும். இந்த அரண்கள் என்னை விட்டு விலக வேண்டும், இந்த பயங்கள் என்னை விட்டு போக வேண்டும். ஜெபித்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றிருக்கிறீங்களா? நான் விடுபட வேண்டும் என்றால், எனக்கு விடுதலை வேண்டும் என்றால், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அரண்களை நிர்மூலமாக்க நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அந்தோடு கூட நீங்கள் போராடி இருக்கிறீங்களா? சீஷர்கள் கிட்டத்தட்ட பிரியமானவர்களே, அந்த 120 பேர் அந்த ஒரு வாரம் 7 நாள் கிட்டத்தட்ட ஜெபத்தில் தரித்திருந்து காத்திருந்தார்கள், உபவாசித்து. ஆண்டவரே, இந்த பயம், இந்த உயிர் பயத்தை எனக்கு வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரின் பலன் எனக்கு வேண்டும், அவருடைய நிரப்புதல் அக்கினி எனக்கு வேண்டும் அப்படி என்று காத்திருந்தார்கள். என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது. There was a stronghold in your life. Search your life, search yourself. Which one is strongholds? Or maybe fear can rule your thought. உங்களுடைய சிந்தனையை இந்த 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 அரண்கள் என்ன செய்யும்? உங்களை ஆளுகை செய்யலாம். அந்த பயம் இருக்குல்ல, இந்த பயம் வந்துட்டாலே சிந்தனைகளை என்ன செஞ்சிடும்? ஆளுகை செய்யும். எதை பார்த்தாலும் பயம் வந்துடும். இந்த பயத்தை எப்படி போக்குனாங்க தெரியுங்களா? அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, Acts 2 மறுபடியும் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். ஓரிடத்திலிருந்து வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர்களையும் நிரப்ப ஆரம்பித்தார். பேதுரு பயந்து கொண்டிருந்தாருங்க. சில நேரத்தில் நம்ம ஒரு 100-1000 பேர் உட்கார்ந்து பேச சொன்னால் பேச வராது. உங்களுக்கு தெரியுங்களா? மைக்கெலாம் ஆடும் பிடி. ஏன்? பயம். இந்த பயத்தில் அதுலேருந்து யாராச்சும் திடீர்னு ஒரு 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 அம்பு எடுத்து குத்துனாங்கன்னா அப்படி ஒரு பயம் பேதுருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது பலனடைந்து பிரசங்கம் பண்ணினார். அவர் பிரசங்கம் பண்ணின அந்த பிரசங்கம் அன்றைக்கு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டது, 2000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் மனம் திரும்பினார்கள். காரணம் பரிசுத்த ஆவியானவர் பலன். அவர்கள் இருந்த பலவீனத்திலிருந்து, பயத்திலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து அந்த அப்போஸ்தலர்கள் விடுபட்டார்கள். வாசிக்க கேட்போம். இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? Acts 1:8. What Jesus says here, இந்த அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்க கேட்போம். என்ன ஆண்டவர் சொல்கிறார்? வாசிங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியா எங்கும் பூமியின் கடைசி பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன வருகிறது? பலன் வருகிறது. எப்படிப்பட்ட பலன் அவங்களுக்கு வந்திருக்கிறோம்? பயத்தில் இருந்தாங்க, அந்த பயம் நீங்க போயிட்டு இப்பொழுது தைரியத்தின் ஆவியில் இருந்தாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும்
தைரியமுள்ள ஆவியை தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய பலன் வந்தால் எனக்கு ஒரு தெளிவு வரும். ஆண்டவர் பலன் வந்தால் நான் இருக்கிற இந்த கட்டுகளில், நான் இருக்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தைரியத்தை தருவார். அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் பயப்படுறீங்களா? பிரியமானவர்களே, உங்களுடைய வேலையை நிறுத்தி நீங்கள் பயப்படுறீங்களா? இல்லை உங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டே இருக்கிறீங்களா? என்ன ஆக போகிறது என்று தெரியல அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, இந்த பயத்தை பரிசுத்த ஆவியிடத்தில் சொல்லி, ஆண்டவரே எனக்கு இந்த பயத்தை எடுத்து போடுங்க, இதிலிருந்து நான் விடுபட வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? God will set you free. ஆண்டவர் உங்களை விடுதலை செய்ய வைப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் எடுக்க வாசிக்க கேட்போம். Turn to book of Judges chapter 6. There was a stronghold. அந்த நாட்களிலே பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தில் அங்கே ஒரு அரண்கள் இருந்தது. யார் மத்தியிலே? கிதியோன் மத்தியிலே பெரிய அரண்கள் இருந்தது. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே, வாசியுங்கள். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கைக்கு ஒப்பு கொடுத்தார். மீதியானின் கையில் 7 வருஷம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. அடுத்தது என்ன நடக்குது? வாசிங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி மீதியானர் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பயிர்கள், அந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. ஒட்டகங்கள் எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. கழுதையெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. அவங்க சம்பாரித்து வைத்ததெல்லாம் திருடி கொண்டு போயிடுவார்கள். இன்றைக்கு இப்படிதான் சத்துரு சில வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை திருடி கொண்டு இருக்கிறான். அந்த அரண்கள் நம்முடைய மத்தியிலே அப்படியே உயர்ந்து கொண்டிருக்கு, சூழ்ந்து இருக்கிறது. அந்த அரண்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் ஒரு அரண்கள், ஒரு பயம். பிரியமானவர்களே, இதே போல தான், மீதியானரை போல தான் இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? திருடிட்டு போயிடுது. சமாதானத்தை திருடிட்டு போயிடுது, சந்தோஷத்தை திருடிட்டு போயிடுது. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார் 10வது வசனம், verse 10, what God says. நான் உங்கள் இஸ்ரவேலைட் வாசிக்க கேட்போம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு, ஆண்டவர் சொல்றாரு, இந்த எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க? பயந்துட்டாங்க. வாசிங்க. உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார். Disobey to God. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவர்களுக்கு பயப்படாதீங்கன்னு சொன்னா, உங்கள் அந்த fear, the stronghold which was fear, அந்த பயம் என்னது? அவர்களை ஆளுகை செய்து கொண்டே இருந்தது. இப்ப ஆண்டவர் கிதியோனை சந்திக்கிறார். கிதியோன் என்ன ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்கிறார் பார்ப்போமா? என்ன அரண்கள் அவரை சுற்றி இருந்திருக்கிறது? என்ன அரண்கள், என்ன அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறாரு? அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் தட் கிடியோன் ஃபேஸ்? வாசிக்க கேட்போம். வாசிங்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய உப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன், பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே என்ன செய்வார்? நம்மள அவருடைய பிள்ளைகளை
பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். God says you are strong. You are strong enough to overcome your problems. Sometimes the Holy Spirit உங்களுடைய காதுல ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், இல்ல நீ உன்னால மேற்கொள்ள முடியும், நீ ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஆண்டவர் என்ன சொல்வார்? சொல்லிக்கொண்டே இருப்பார், உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார். யார் தர்மா இந்த நெகட்டிவான தாட்லாம் கொண்டு வந்து? Satan will whisper negative. He will put negative thoughts in you. அவன் என்ன செய்வா? இல்ல உன்னால முடியாது, நீ பாவி, நீ பாவம் செஞ்சா இந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? உன்னை மன்னிக்கவே மாட்டார், நீ ஒரு பலவீனமான பாத்திரம். பாரு, உனக்கு பயம் வந்துருச்சு, பாரு உன்னால மேற்கொள்ள முடியாது. இந்த ஸ்ட்ராங் என்ன செய்யும்? இந்த அரண்கள் நம்மளை அப்படியே சிந்தனையில கட்டி வைத்துரும். ஹல்லேலூயா. கிதியோனுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு? வாசிக்க கேட்ப ஆண்டவர் ஒரு பக்கத்து சொல்றாரு, கிதியோன் நீ ஒரு பராக்கிரமசாலி, உன்னால இதை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு செட் ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்கரேஜ் பண்றாரு, உற்சாகப்படுத்துகிறார். வாசிக்க கேட்போம். What Gideon say? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? ஏன் இந்த வேலை போச்சு? ஏன் கர்த்தர் என் கூட இருக்கு இருந்தா அதெல்லாம் நடக்குமா? ஏன் என் வாழ்க்கை இப்படி போச்சு? ஏன் இந்த சீக்கிரனுக்கு வந்தது? ஏன் இந்த சம்பவம் என் வீட்டில் இப்படி நடந்தது? ஏன் இந்த காரியம்? என கர்த்தர் இல்லை. ஒருவேளை சூழ்நிலை சொல்லும். The situation will teach you that there is no God. அது சொல்லும், இல்லை ஆண்டவர் இல்லை என்று சொல்லும். அப்படிதான் கிதியோன் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அடுத்தது வாசிக்க கேட்போம். கர்த்தரை எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். God was forsaken us. ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு. ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு? ஆண்டவர் இல்ல. That was his mindset. That was his stronghold. அவனுடைய அந்த அரண்கள் என்னது? என்ன மாதிரி அரண்கள் அவனுக்குள்ளாக இருந்தது சிந்தனையில்? ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அப்படித்தான் சூழ்நிலையும் சொல்லுது. இல்லைங்க, you are more than a conqueror. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்க மேற்கொள்ளுகிறவர்கள். ஆமென். பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். கிதியோன் வேற என்ன சொல்றாரு ஆண்டவர்கிட்ட? வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மிதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆண்டவர் சொல்றாரு, how God sees us. ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? நம்மள பலவானாய் பார்க்கிறார். உனக்குள்ள இந்த பலன் இருக்கிறது என்று யாருக்கு தெரிகிறது? ஆண்டவருக்கு தெரியுது. ஆனா கிதியோனுக்கு அவனுக்குள்ள இருக்கிற ஒரு பலன் தெரியவில்லை. அவனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார்னு தெரியவில்லை. ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன் என்று என்ன சொல்றாரு? அவனுக்கு தெரியல. Hallelujah. There was a blindness, the spirit of blindness, the stronghold of blindness. இது கண்களை மறைத்திருக்கு. இது என்னது? நல்ல கவனிங்க. இந்த அரண்கள் என்பது சிலர் அடிமைத்தனத்தில் சிகரெட் அடிமைத்தனம், சிலருக்கு நிறைய அடிமைத்தனம் இருக்கும், பாவத்தில் அடிமைத்தனம். அது மட்டும் ஸ்ட்ராங் ஹோல் இல்லைங்க. பவுல் சொல்ல இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் ஹோல் இருக்கிறது. என்னது? இருளின் அந்தகார சக்தி. There is a spiritual warfare. இப்படி போராட்டங்கள் இருக்கிறது, யுத்தங்கள் இருக்கிறது.
ஆவிக்குரிய யுத்தங்கள் இருக்கிறது. இந்த இருள் என்ன செய்கிறது? நீங்கள் நம்ம விடுபட முடியாதபடிக்கு பாவத்திலிருந்து, சந்தேகத்திலிருந்து, பயத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டை நமக்குள்ள என்ன செஞ்சிருவான்? சத்துரு கொண்டு வந்துருவான். ஹல்லேலூயா. இதிலிருந்து என்ன செய்ய முடியாது? விடுபடவே முடியாது. ஹல்லேலூயா. கிதியோன் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாரு? என் கூட ஆண்டவர் இல்லை, அற்புதம் இல்லை, ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு, இது என்னத்தினால நான் இனிமேல் போராடுவேன், நான் ஜெபிச்சு என்ன பயன் இருக்குது, சர்ச்சுக்கு வந்த என்ன பயன் இருக்கு, கிறிஸ்து கிறிஸ்து என்று சொல்லி வேதத்தை சுமந்து என்ன இருக்குது? இல்லை. ஏன்? பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட். நமக்கு என்ன தெரியல? நாம் ஆண்டவருக்குள்ள நம்ம யார் என்று தெரியல. பவுல் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். 1 John chapter 2 verse 11. 1 யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு அது ஒரு போராயுதம். The word of God is your sword. So take your sword. Take your sword. உங்க இந்த பட்டயத்தை கையில நீங்க எப்போதும் எடுக்கணும்? ஜெபத்தில் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதிலிருந்து என்ன செய்ய முடியும்? விடுபட முடியும். Have you tried? நீங்க இது பயிற்சி செஞ்சு பார்த்திருக்கிறீங்களா? நான் இப்படி ஜெபிச்சா, இந்த வசனத்தை அறிக்கை செய்தா, இந்த பிரச்சனைகளிலிருந்து என்னால விடுபட முடியும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். கிதியோனை போல, கிதியோன்ட்டு சொன்ன மாதிரியே, நீ ஒரு பராக்கிரமசாலி, நீ ஒரு பராக்கிரமசாலி, நீ ஒரு பராக்கிரமசாலி, இந்த பலத்தினுடைய நீ போ, ஆண்டவர் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறாரு. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. 1 John chapter 2 verse 11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் கிதியோன் இருந்தாரு. என்னது? He was in a stronghold of blindness. அவன் கண்ணை மூடி இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்க கிதியோன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு எது கண்ணை மறைச்சிருச்சு? ஆண்டவரையும் கூட இல்லை, அற்புதம் நடக்கலை, இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குது என்று ஒரு குருட்டாட்டம் அவனை பிடித்திருந்தது. இன்றைக்கு சில சம்பவங்கள் ஆண்டவர் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, ஆனால் நம்மளால பார்க்கவே முடியல. ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருந்து நம்ம பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால, சில காரியங்கள் உலகத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனால, சில காரியம் சத்ருவுக்கு நம்ம இடத்தும் கொடுத்ததுனால, there was a blindness. நம்ம இந்த குருட்டாட்டம் என்ன செய்தது? நம்மளை மறைச்சிருக்கிறது. அது ஒரு பெரிய அரண். அப்ப இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் வாசிக்க கேட்போம். 2 Corinthians chapter 4 verse 4. What Paul says here. வாசிங்க 2 கொரிந்தியர் 4 வாசிக்க கேட்போம். வாசிங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர். உங்களுக்கு இந்த சத்தியம் தெரியக்கூடாது. இந்த சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன சத்தியம்? ஆண்டவர் என்னை விடுதலையாக்க வல்லவர். நான் பாவம் செய்திருந்தாலும் நான் தேவனுடைய சமூகத்தில் உண்மையான ஒரு மன திரும்புதல் நான் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்றா அவர் என்னை விடுதலை ஆக்குவார் என்ற அந்த சத்தியம் நம்மளுக்கு தெரியல. அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார் என்று அந்த சத்தியம் தெரியல. இந்த சத்தியம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஜான் சாப்டர் 8:35-36 சாப்டர் 8ல அவர் இந்த யோவான் 8ல சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கடல்ல இருக்கிறேன். இந்த கடல் எனக்கு அப்படியே எனக்கு ஒரு தலைவிதியா மாறிடுச்சு. எடுத்தா தொட்டா கடை, இது நான் சம்பாதிக்கிறதெல்லாம் கடல்லே போகுது. இது எப்படி எனக்கு மேனேஜ் பண்ணணும்னு தெரியல. பிரியமானவர்களே, கண்கள் குருடா இருக்கிறது.
பிரிவினை என் வாழ்க்கையில பிரிவினை, குடும்பத்துல பிரிவினை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல கவலை, குடும்பத்துல ஒரு சாபம். ஏன்? சத்தியம் தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவே சத்தியம். அவரை அறிவீர்கள் என்றால் அவர் உங்களை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, you must know who you are in Christ. நீங்க யார் ஆண்டவருக்குள்ள? நான் யாரு? என்னால் என்ன செய்ய முடியும்? பிரியமானவர்களே, நீங்க முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்திலே உங்கள் பிரச்சனைகளோ மற்றவர்களுக்கோ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் அரண்களை நிர்மலமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2 Corinthians chapter 3 verse 14 and 16 வாசிக்க கேட்போம். பவுல் என்ன சொல்கிறாருங்க? அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. என்ன? எப்படிப்பட்ட முக்காடு? பரிசுத்தமா ஆகக்கூடாது, ஆண்டவர் சத்தியத்தை அறியக்கூடாது, நீங்க விடுதலை ஆகக்கூடாது என்ற ஒரு முக்காடு. There was a blindness. வாசிக்க கேட்போம், தொடர்ந்து வாசிங்க. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அது யார்னால நீக்கப்படும்? Through Jesus Christ. Hallelujah. The veil is taken away by through Christ. அவர்தான் என்ன செய்வார்? இந்த மறைந்திருக்கிற இந்த குருட்டாட்டத்தை எடுத்து போடுவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. சில காரியங்கள் சத்துரு கொண்டு வந்து என்ன செய்வான்? நம்மளை கட்டி வைக்கிற இந்த காரியம் நம்ம கண்கள் காணாமல் இருக்கிறோம். ஆமால ஏதோ ஒரு காரியம் எனக்கு வந்து தடையா இருக்குது, அது என்னன்னு தெரிய முடியல. ஏன்? கண்கள் குருடா இருக்குது. ஆமால, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், அதனால தான் நான் இப்படி பேசுறேன், அதனால தான் நான் கோபப்படுகிறேன். ஏன்? பிகாஸ் the blindness. Hallelujah. 17வது வசனத்தை வாசிங்க, verse 17. அதே சாப்டர் 2 Corinthians chapter 3 verse 17. கர்த்தரே ஆவியானவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அங்கே விடுதலை இருக்கிறது. அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட அரண்களிலே என்னை விடுதலை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்க கேட்போம். 2 Corinthians chapter 10 verse 4. இதுதான் என்னுடைய செர்மன் டைட்டிலோட வசனங்கள். 2 Corinthians chapter 10 verse 4 வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலமுள்ளவைகளாய் இருக்குது. போராயுதங்கள் மாம்சத்திற்குரியதில்லை. நீங்க மாம்சத்துக்கும் சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சு எப்படியாச்சும் இதை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்ப்போம். இல்லை, இந்த போராயுதங்கள் மாம்சத்திற்குரிய போராயுதங்கள் இல்லை. Not because of flesh. It was in the spiritual realm. இது ஆவிக்குரிய போராட்டங்கள். இந்த ஆவிக்குரிய போராட்டங்கள் நீங்குவதற்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். அது எப்படிப்பட்ட பலனுள்ளதாக இருக்கிறது? அரண்களை நிர்மலமாக்கக்கூடிய. வாசிக்க கேட்போம். அந்த வசனத்தை வாசிங்க. 2 Corinthians chapter 10 verse 4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளதா இருக்குது. துப்பாக்கியில சுற்ற இது சண்டை இல்லை. ஆமென். கத்தி எடுத்து வெற்ற சண்டை இல்லை. ஒரு நியூக்ளியர் வெப்பனை அனுப்பி டிஸ்ட்ராய் பண்ணுவதற்கு இந்த போராயுதங்கள் அல்ல. ஆவிக்குரிய யுத்தங்கள் செய்வதற்கு, அது அரண்களை நிர்மலமாக்குவதற்கு பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. எலிசா என்கிற தேவ தாசன், தீர்க்கதரிசி,
அந்த சீரியர்கள் படையெடுத்து வரும் பொழுது அவனை சுற்றி அக்கினி ரதங்கள் சூழ்ந்திருக்கிறத, தேவ தூர்கள் சூழ்ந்திருக்கிறத எலிசாவினால காண முடிந்தது. ஏன்னா பிரியமானவர்களே, அது ஆவிக்குரிய போராயுதங்கள், அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய போராயுதங்கள் எலிசாவிட்ட இருந்தது. ஆனால் அவன் வேலைக்காரன் சொல்றான், ஐயோயோ ஆண்டவரே, நம்மளை சுற்றி இத்தனை இராணுவங்கள் வந்திருக்கிறதே அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் பார்த்த காரியங்கள் என் வேலைக்காரனும் பார்க்கும் பொழுது, அவனை தொடும் பொழுது அவன் அந்த அந்த அக்னி ரதமான எல்லா தெய்வத்தூர்களும் அவனால் பார்க்க முடிந்தது. நம்ம போராடி கொண்டிருக்கிற இந்த சில காரியங்கள், உங்கள் பிரச்சனைகளில், உங்களுடைய பயங்களில், உங்களுடைய சந்தேகத்தில், உங்களுடைய கோபத்தில், உங்களுடைய கவலையில், அந்த கட்டுகள், இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னால் வரக்கூடாததுக்கு காரணம் என்ன? பிரியமானவர்களே, கண்களை மூடத்தக்க அரண்கள். இந்த அரண்கள் இன்னும் நிர்மலமாக இருக்கலாம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் நிர்மலமாக்க முடியும். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தின், உங்களுடைய முழங்கால் இல்லை, உங்களுடைய விளக்கரியத்தில் நீங்கள் எத்தனையோ நேரங்களை எங்கெங்கேயோ நான் செலவழிக்கிறோம். தேவ சமூகத்தில் நீங்கள் நின்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த அரண்களை தேவன் நிர்மலமாக்க கூடும். நில் டி ஆண்டர்சன் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். 90s 80s இவர் அநேக இந்த காலேஜில் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சிலர் அசுத்த ஆவியில் பிடிப்பட்டிருந்தார்கள். ஆமேன். இந்த அசுத்த ஆவியில் பிடிப்பட்டவர்கள் இவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது, நல்லா கவனிங்க, அசுத்த ஆவி எப்படி நம்மளை விட்டு விலகி போகும், இந்த அடிமைத்தனம் எப்படி நம்மை விட்டு விலகி போகும்னா, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தைகள். இந்த வசனம் என்னது? ஆவியின் பட்டயம். அவர் சொல்லுவார், இந்த வசனத்தை அறிக்கை செய்யும் பொழுது பிசாசு நடுங்கும். உங்களுக்கு இந்த அதான், யூ மஸ்ட் நோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட். உங்களுடைய அதிகாரம் என்ன? எப்படிப்பட்ட அதிகாரத்தை வச்சிருக்கிறீங்க? அந்த she was graduated. அவர் படிச்சவங்க. அந்த பிள்ளை ஒரு 26 years old, called Daisy. அவ பேர் டெய்ஸி. இந்த நீல் ஆண்டர்சனை தனியாக போய் பார்க்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய பிரச்சனை இல்லை, ராத்திரிலாம் எனக்கு என்னால் தூங்க முடியல, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்த பிறகு அப்பா மட்டும்தான், அப்பாவும் சில நேரத்தில் பிஸியாக போயிடுவார். ஆனால் நான் இதை நினச்சி 3 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் அப்படி மனநோயாளி போய் ஆகிட்டேன். அம்மா மறிச்சிட்டாங்க, என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனநோயாளி போல அவங்களுக்குள்ள குழப்பம் வந்துருச்சு. ஆமென். சில நேரத்தில் ராத்திரியில் அவங்க தூங்கி இருக்கும் பொழுது பாம்பு கனவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. There was a snake in my dreams. It will roll over my body. அவங்க சொல்லுவாங்க, என் சரீரம் முழுவதும் அதை சுற்றி அப்படியே மேலே ஏறி இப்படி போகிற மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது, அது என்னால் முடியவே முடியல அதுலேருந்து வெளியே வர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீல் டி ஆண்டர்சன் அவர் சொல்வார், இல்லை, யூ மஸ்ட் ப்ரே. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அது உன்னை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொன்னார். இல்லை, அது என்னால் முடியல. இன்னைக்கு நீங்களும் சொல்லலாம், கிதியோனை போல, இந்த டெய்ஸி, இந்த பெண்ணை போல நீங்களும் சொல்ல, இல்லை முடியாது, நான் எவ்வளவு தான் ஜெபிச்சாலும் முடியாது. இல்லை, அவர் சொன்னார், இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, நீ விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியத்திலிருந்து என்னால் விடுபட முடியும் என்று சொல்லி கடைசியில் அவர் சொல்லி பார்த்தாரு. கடைசியில் சரி, இவர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு, why not tonight I'll try the name of Jesus Christ. அவ அறிக்கை செய்தான். அன்னிலிருந்து அந்த கனவு அவளுக்கு வரல. காலையில் சந்தோஷமா இந்த நீல் அந்த ஊழியக்காரத்தில் சொல்றான், சந்தோஷமா அவரதை பார்த்து கேட்டலாம், why you so happy, why? இல்லை, நானும் அந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தை நான் அறிக்கை செய்யும் பொழுது எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிது. ஹல்லேலூயா. அந்த சத்ருவின் பிடியில், அந்த அரண்களிலிருந்து விடுபட்டாள். இன்னைக்கு நிறைய அரண்களை நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறது. உங்களை சர்ச் பண்ணி பாருங்க, இதிலிருந்து எப்படி நான் விடுபட வேண்டும்? நீங்க யார் என்று அறிய வேண்டும். முதல்ல
ஹல்லேலூயா. நான் சொன்ன இது வாய்க்குமான்னு ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இயேசுனா இயேசுக்குள்ள உறுதியா நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போ ஒரு டிராஃபிக்காரன் நல்லா கவனிங்க. ஒரு டிராஃபிக்காரன் எத்தனை டிராஃபிக் லைட்டில் நம்ம பார்த்துருக்கோம். காலையில் 7 o'clock நிற்பாங்க. என்ன செய்வாங்க? அவங்க கை நீட்டினா இந்த காடி போகும், இங்கே கை நீட்டினா இந்த காடி போகும். அவங்க பலத்தில் போயிட்டு அவங்க போய் ஓடி போய் இந்த காடி நிப்பாட்ட முடியுமா? என்ன செய்யும்? அந்த காடி ஏற்றிடும், அவனை அப்படியே ஏற்றிட்டு போயிடும். டிராஃபிக்காரனையே ஏற்றிட்டு போயிடும் லோரி. ஸோ அவனுக்கு எங்கே அதிகாரம் இருக்குது? எதில் அவனுக்கு அதிகாரம் இருக்குது? அந்த போட்டிருக்கிற யூனிஃபார்மில் அவன் அப்படி கையை தூக்குனால என்னது? அங்கே இருக்கிற அத்தனை பேரை நிப்பாட்டிடுவாங்க, உடனே நிப்பாட்டிடுவாங்க. யாருனா இதே அவன் ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு போயிட்டு அவன் சொல்லியிருந்தா யாரும் மதிக்கவே மாட்டாங்களே. நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன். சும்மா ஒரு எல்லோ கலர் யூனிஃபார்மை போட்டு இங்கே ரோட்டில் கையை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற பேட்ச், அவனுக்குள்ள யூனிஃபார்ம், அந்த டிராஃபிக்காரன் போய் இப்படி நின்று கையை தூக்குனாலே போதும், அந்த நிமிஷமே எல்லாமே நின்றும். ஏன்? அவன் போட்டிருக்கிற யூனிஃபார்ம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறது ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பிகாஸ் நம்மளுக்கு தெரியல, அதுலேருந்து விடுபட முடியல. எனக்கு இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இயேசுடைய வார்த்தை இருக்கிறது, இயேசுடைய ரத்தம் இருக்கிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஜெபித்தனா பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தூதர்களை கட்டளையிட எனக்கு வல்லவராக இருக்கிறார். அரண்களை நிர்மூலமாக்க ஆண்டவர் எனக்கு தேவ வல்லமை கொடுத்திருக்கிறார், தேவ பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நான் ஏன் பயப்பட வேண்டும்? ப்ரே. அதனால தான் பவுல் சொல்லியிருக்கிறார் 2 கொரிந்தியர் 10:4, எங்களுடைய போராயுதங்கள் நாட் வெப்பன்ஸ் டு வெப்பன். அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் எப்படிப்பட்டது? தேவ பலம் உள்ளது. எது தேவ பலன்? தேவ சமூகத்தில் நான் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறதுனால, தேவ சமூகத்தில் நான் அவருடைய பிள்ளை என்று அறிந்திருக்கிறேன். யூ மஸ்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப். யூ மஸ்ட் நோ ஹூ யூ ஆர். Do you believe when I pray, God will hear my prayer? God will answer my prayer. நான் ஜெபித்தனா இந்த அரண்களை நிர்மூலமாக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஜேம்ஸ் சாப்டர் 4:7 வாசிக்க கேட்போம். இங்கே என்ன சொல்றாரு யாக்கோபு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எப்படி இருக்கணுமா? என்னைக்குமே எதிர்த்து தான் நிற்கணும்னு ஆண்டவருங்க சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய ஸ்டேட் என்ன? நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், யூ மஸ்ட் நோ த ரிலேஷன்ஷிப் வித் காட். நான் யாரு அப்படின்ற முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். நான் யாரு? நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நம்ம ரெண்டாவது அதில் உறுதியாக நிற்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே நான் உறுதியாக இருக்கிறேன். எஸ், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். யூ மஸ்ட் ஸ்டே ஸ்ட்ராங் வித் காட். ஆண்டவருக்குள்ளே நான் உறுதியாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. மூணாவது லூக் சாப்டர் 10:19 வாசிக்க கேட்போம். வாசிங்க. லூக் சாப்டர் 10:19 வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கு. அந்த ஒரு நிச்சயம், அந்த ஒரு அஷூரன்ஸ், அந்த ஒரு அதிகாரம். ஒன்றாவது, நான் ஆண்டவருக்குள்ள நான் யாருன்னு அறிந்திருக்க வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவருக்குள்ள நான் உறுதியாக இருக்க வேண்டும். மூணாவது, நான் யார் என்று நான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் சில நேரத்தில் நீங்கள் ஒரு டிராஃபிக்காக இருந்தாலும் நீங்கள் போட்டிருக்கிற யூனிஃபார்மில் உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நீல் ஆண்டர்சன் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் டியூஷனுக்கு போகும்பொழுது நாய் இருக்கும். அந்த இடத்துல நாய் இருக்கிறப்ப சின்னது ரோட் டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அவர் துரத்தி கொண்டே போகும்.
அவர் பயந்து பயந்து போய் காடி மேலே ஏறி அப்படி நின்றுவார். எவ்ரிடே அவர் பயந்து பயந்து போகிறதுனால அது என்ன செய்யுது, அந்த நாய் என்ன செய்யுது, இவன் பயப்படுறான் என்று சொல்லி அந்த நாய் அவரை என்ன செய்யுது, துரத்தி கொண்டே வந்துச்சான். ஒரு நாள் அவருக்கு யோசனை வந்துச்சான். என்ன யோசனை, இந்த கல் எடுத்து பார்ப்போம்னு சொல்லி கல்லை எடுத்தோன்னே நாயெல்லாம் ஓடிடுச்சு. அப்போ தான் அவருக்கு தெரியுது, ஓ என் கையில் அதிகாரம் இருக்கிறது, இந்த கல்லுக்கு இந்த நாய்களெல்லாம் பயப்படுது. ஹல்லேலூயா. அதே போல் இயேசுவின் நாமத்தில் இயேசுக்குள்ளே நான் உறுதி அணைக்கும் பொழுது, இயேசுக்குள்ளே என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக என்னால் விடுபட முடியும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை விடுதலை செய்வார். வாருங்கள், எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபம் செய்ய கடுவோம். எனக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து, இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து, இப்படிப்பட்ட பயத்திலிருந்து, இப்படிப்பட்ட கவலையின் கட்டிலிருந்து, இதிலிருந்து நான் விடுபட ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசாரியர்களாக, லேவியர்களாக, மகனாக, மகளாக நம்மை அறிந்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே உங்களுக்குள்ள நான் உறுதியாய் சார்ந்து நிற்கிறேன். இனிமேல் ஆண்டவரே பின்னால் திரும்பி பார்க்க முடியாதபடிக்கு ஆண்டவரே முன்னாக வைத்திருக்கிற தேவனுடைய சிலுவையை நோக்கி, அவருடைய பாதையை நோக்கி நான் உறுதியாய் செல்வதற்கு ஆண்டவரே எனக்கு பலனை தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே மூன்றாவது காரியம், எனக்கும் ஆண்டவர் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் இனி பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. தேவன் என் பக்கத்தில் இருக்கும் பொழுது யார் எனக்கு எதிராய் வந்து நிற்பவன்? ஹல்லேலூயா. கர்த்தரே என்னுடைய வெளிச்சமும் அவரே என்னுடைய தேவனுமாய் இருக்கிறார். அவரே என்னை பலப்படுத்துகிறவர். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றா எனக்கு பலனை கொடுக்க அவர் தாமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கும் அந்த பலனை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். தேவனே என்னுடைய பலத்தினால இதை கட்டுங்க என்று சொல்லி இப்ப ஜெபம் செய்யுங்க. உங்களையும் ஆண்டவர் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து பெரிய பெரிய அரண்கள், இப்படியாக உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அரண்களில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, பலத்தினால என்னால முடியாது, ஏன் பராக்கிரமத்தினால முடியாது, பாவத்து கூட என்னால சண்டை போட முடியாது, சத்துருவு கூட என்னால சண்டை போட முடியாது. நீங்க எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உங்க அதிகாரம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, சர்வ வல்லவரே, காற்றாய் வந்தவரே, அக்கினியாய் என்னை ஆண்டவரே வழி நடத்துகிறவர். ஆண்டவரே, உங்களுடைய வரங்களினாலே நிரப்ப ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய எண்ணெயினாலே நான் அபிஷேகம் பண்ண உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்களை நான் துதிக்கிறேன். எனக்கு ஒரு அனுபவத்தை தாங்க, ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. அனலா எனக்குள்ளாக இறங்கி ஆண்டவரை வழி நடத்த எனக்கு ஒரு அனுபவத்தை தாங்க. ஏசாயாவுக்கு கிடைத்த அனுபவம் ஆண்டவரே, அப்போஸ்தலர்களுக்கு கிடைத்த அனுபவம் எனக்கும் தரும்படியாக என் கைகளை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிங்க, ஜெபிங்க. God will destroy your strongholds by the name of Jesus Christ. கைகளை உயர்த்தி